60 நாடுகளுக்கு அமெரிக்கா புதிய சுங்க வரி. ஜெனரிக் மருந்துகளுக்கு 200% வரை வரி உயர்வு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்காலிக உலகளாவிய 10% சுங்க வரி நடவடிக்கை நிறைவுற்றிருக்கிற நிலவரத்தை கருத்துல கொண்டு சுமார் 60 நாடுகளுக்கு எதிராக 10%லிருந்து 12.5% வரைக்கும் புதிய வரிகளை விரைவில் விதிக்க திட்டமிட்டிருக்காரு. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீயர் தெரிவிச்சிருக்கக்கூடிய தகவலின்படி கட்டாய உழைப்பு தொடர்பான பிரிவு 301 விசாரணையின் அடிப்படையில இந்த வரிகள் விதிக்கப்பட இருக்கு. அதுபடி அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள்ல 99%க்கும் அதிகமான பங்கு கொண்ட சுமார் 60 நாடுகளோட இறக்குமதி பொருட்களுக்கு 10லிருந்து 12.5% வரைக்கும் கூடுதல் வரி விதிக்கப்படும். புதிய சுங்கவரி திட்டம் முக்கிய அம்சங்கள். கடந்த பிப்ரவரியில தற்காலிகமா விதிக்கப்பட்ட வரிகள் முடிவுக்கு வரக்கூடிய நிலையில உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு ஏற்ப பிரிவு 301 பயன்படுத்தி சட்ட ரீதியா புதிய சுங்கவரி சட்டத்தை அமெரிக்கா அமைச்சிருக்கு. உற்பத்தி திறன் அப்புறம் கட்டாய உழைப்பு தொடர்பா அமெரிக்காவோட இந்த விசாரணையில இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம், சீனா, ஜப்பான், மெக்சிகோ உள்ளிட்ட பல நாடுகள் அடங்கும். இந்திய வர்த்தக செயலாளர் ராஜேஷ் அகர்வால் தெரிவிச்சிருக்கக்கூடியதுபடி 2 நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்த சட்டகம் தயார் நிலையில இருக்குது. சரியான தருணத்துல அது கையெழுத்தாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஜெனரிக் மருந்துகளுக்கு பாயிர 200% அபராத வரி. அமெரிக்காவில மருந்து உற்பத்தியை அதிகரிக்கவும் பிற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஜெனரிக் மருந்துகளோட அளவை குறைக்கவும் அதிபர் ட்ரம்ப் புதிய காலக்கெடுவோடு கூடிய வரி திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஆகஸ்ட் 1, 2026, ஆகஸ்ட் 2028 2 வருஷங்கள் 0% வரி விலக்கு. ஆகஸ்ட் 2028, ஆகஸ்ட் 2029 ஒரு வருஷத்துக்கு 100% வரி. ஆகஸ்ட் 2029 200% இறக்குமதி வரி விதிக்கப்படும். அமெரிக்காவில் சொந்தமா உற்பத்தி ஆலைகளை அமைக்காத மருந்து நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கக்கூடிய நோக்கத்துல தான் இந்த வரி உயர்வு கொண்டு வரப்படுது. இது அமெரிக்க பொருளாதாரத்தையும் மக்களோட சுகாதார பாதுகாப்பையும் மேம்படுத்தும் அப்படின்னு ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்துல தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்காவில பெட்ரோல் விலை கேலனுக்கு $4 தாண்டி இருக்கிறதால நுகர்வோர் பொருட்களோட விலை உயர்ந்துட்டு வர்றதாலும் ட்ரம்போட இந்த தொடர் வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க வாக்காளர்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறதா ஆய்வுகள் தெரிவிக்குது. அடுத்த வருஷம் நடக்க போற இடைத்தேர்தலை மனசுல வச்சு மாட்டிறைச்சி, காஃபி மாதிரியான அத்தியாவசிய பொருட்களுக்கு வரியிலிருந்து விலக்கு அளிக்க அமெரிக்க அரசு பரிசீலிச்சுட்டு வருது.